ஹலோ கைஸ், நம்ம பருப்பு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் கடலை பருப்பு, 1/2 கப் உளுந்தம்பருப்பு, 1/4 கப் தோரம்பருப்பும் பாசிப்பருப்பும் போட்டு ஒரு 3 hours அல்லது ஒரு 3 மணி நேரம் தண்ணியில் போட்டு ஊற வைத்துக்கோங்க. வீட்டில் இட்லி மாவு காலி ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஒரு 4 hours பிஃபோரே இது பிளான் பண்ணிவிட்டு இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சொல்கிற அளவு 20லேருந்து 25 தோசை வரும். அதுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் இட்லி அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 10லேருந்து 15 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த காரம் கம்மியாக இருக்கனால நான் அப்படி எடுத்துருக்கேன். இல்லைனா நீங்கள் 8 எடுங்க, அதே போதும். அதுக்கப்புறம் இதுவும் ஒரு 3 hours தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க. அரிசி ஒரு 3 times அலசிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வாட்டர் ஊற்றிட்டு அரைச்சிடுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பவுல் எடுத்துகிட்டு இந்த அரைச்சதை அப்படியே அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இந்த ஊற வைத்த பருப்பை எடுத்து இதே மாதிரி அரைச்சிக்கோங்க. அரிசியும் பருப்பையும் தனித்தனியாக அரைச்சிட்டு இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. 1 கப் துருவின தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு 2 மாவையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 ஆனியன், அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. சாப் பண்ண ஆனியனும் கறி லீஃபும் ஒரு பேன் எடுத்துகிட்டு ஒரு 2 to 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ண சொல்ல ஒரு 2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு 1/4லேருந்து 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்காக கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச மாவு கூட இதை கலந்துக்கோங்க. அப்புறம் நார்மலாக தோசை செய்கிற மாதிரி செஞ்சுக்கலாம். டேஸ்டியான பருப்பு தோசை ரெடி.